மக்கள் வாக்களிச்ச மக்களை நம்பாம நீ சாமியை நம்பி போறேன்னா சாமியோட சாமியா போடா. இல்ல எலெக்ஷனுக்காக தான் நான் போறேன்னு விஜய் அவர்கள் எந்த இடத்துல யார் நொட்டினாரு எந்த இடத்துலன்னு சொன்னா தான் சொல்லலைன்னா இதுக்கு பேர் என்னவா தினி பேர் ஏமி. இதுக்கு முன்னாடி அவர் சில ஆமா தெலுங்குல இடையில வருது. அது அங்க இருந்து வேலை தூக்கிட்டு வந்தாரு. இப்ப இவர் வேலை தூக்கிட்டு வந்த உடனே அத அப்படி காப்பி பண்ணிருக்கீங்களே. என்னத்த காப்பி பண்ணிருக்கோம்? திமுக அவர் என்னெல்லாம் பண்றாரோ அப்படியே அங்கதான் முன்னாடி போயிட்டு வந்துட்டாங்க. இப்ப இல்ல, எலெக்ஷனுக்கு முன்னாடி அம்மா போயிட்டு வந்துட்டாங்க. துர்கா ஸ்டாலின் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே போயிட்டு வந்தாங்க. ஆமையா அவங்க போயிட்டு வராங்க ரைட்டு. விஜய் போயிட்டு வரானா தனிப்பட்ட முறையில போயிட்டு வர. நீங்க ஒண்ணு அரசியலோட எங்க ஏண்டா ஏய் இங்க பாரு சாமியே கேக்குண்டா. என்னன்னு கட்டின பொண்டாட்டியை தவிக்க விட்டு பெத்த பிள்ளைகளை தவிக்க விட்டுட்டு அதே சமயம் உங்களை கேட்காதா அப்படின்னு? அதே சமயம் உங்களை கேட்காதா? எங்களை கேட்காது இல்ல. புருஷன் நல்லா இருக்கணும் தானே வாங்குது. இவன் போய் என் பொண்டாட்டி நல்லா இருக்கணும்னு வரவன் கேட்டானா? சொல்லுடா என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு கேட்டானா? உங்களுக்கு தெரியுமா அவர் கேட்டாரா கேட்கலையானே? தெரியும். உங்களுக்கு தெரியுமா? தெரியும். நீங்க நான் பக்கத்துல உட்கார்ந்து நாங்க எனக்கு இங்க பாரு நான் கடவுளோடயே பேசிக்கிட்டு இருக்கோம்டா. என்ன நீங்க நாத்திகவாதி? நீங்க கடவுளோட பேசுறீங்க. கடவுள்ல இல்லாத ஒருத்தர் கூட பண்ண பேசுறேன்னு சொன்னா நம்புவியா? நம்ப மாட்டீங்க. 24 மணி நேரம் கடவுளை வேண்டவங்களுக்கே வந்து கடவுள் கண்ணுக்கு தெரியல, உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியல. நீ கடவுள் தான். நீ ஒரு அம்மனா தெரியல, அவர் ஒரு முருகனா தெரியல. முருகனா நானே வாழ்க்கை 5 வருஷமா தான் வாழ்றமா? அது மாதிரி வாழலையா? வாழ்ந்த வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. எந்த ஆட்சியில இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தேவையில்லை அப்படின்னு தேவையில்லை. இல்ல உடனே காலி பண்ணுங்க. ஓடுங்க இடத்த காலி பண்ணுங்க. நானே சொந்த மண்ணை விட்டுட்டு ஓடுறது. சொந்த மண்ணு உங்க இது எங்க தமிழ் மண்ணு. தமிழாவது கத்திரிக்காது. உங்களுக்கு இந்த மண்ணுக்கு சம்பந்தம் இல்ல. நீங்க எல்லாம் லமோரியா கண்ணம். நாங்க போயிட்டா பட்டா பட்டு வச்சிருவீங்க தானே? நீங்க லமோரியா கண்ணம் போங்க. நீங்க 1000 பேசினாலும் தஞ்சை பெரிய கோயிலுக்குள்ள தலைவாசல் வழியா போயிட்டு வந்த ஒரே ஆளு சீமான் மட்டும்தான். அவர் வேணா பெருமையா பேசிக்கலாம். நீங்க பேசவே பேசாதீங்க. அவருடைய பேர பிள்ளைனாலும் அந்த ஆள் மட்டும்தான் சொல்லலாம். அவங்களுக்கு தகுதியே கிடையாது. இவர 109வது வாரிசான். நல்லா வாரிசு. என்ன விச்சு விடுவீங்கன்னு சொல்லுங்களேன். சும்மா இனிமே பிரிச்சுதான் பேசுவேன். நீங்க வேற நாங்க வேற. நீங்க வந்து திராவிடர் ஆளுகள், நாங்க வந்து தமிழர்கள். போ அவ்வளவுதான். எங்கல்ல இனி 2 சாதிதான் தமிழ்நாட்டுக்குள்ள. ஒண்ணு திராவிட சாதி, இன்னொன்னு தமிழ் சாதி. பாப்பண்டா. அதனால விஜய் என்ன பண்றதே நீங்க பண்ணிக்கிட்டே தான் இருக்கீங்க. அவர் சட்டை பேண்ட் என்ன கலர்ல அதே போடுறீங்க. சைக்கிள் ஓட்டினா சைக்கிள் ஓட்டுறீங்க. கோயிலுக்கு போனா எந்த பொம்பளை அந்த பொம்பளை சொல்லுவா போல இருக்கு. ஏண்டா மானம் கட்ட போயிடுவா? நான் அப்படி மானம் கட்ட போல. நீ அப்படி அவன் பண்றது பூரா நாங்க பண்றத பார்த்தா அப்படிதான் இருக்குது. நாங்க என்ன செகண்ட் ஹேண்டா? ஆமா செகண்ட் ஹேண்ட் தான். அவன் செகண்ட் ஹேண்ட். நீங்க நெப்போ கிட்ஸ். நெப்போ கிட்ஸ் நீங்க. இருக்கும். அப்படி நான் தெரியல சொல்லி புரியாது ஐயா. ஏனா இப்போ ஒருத்தர் பண்ணாங்கன்னா அதே மாதிரி எனக்கும் வேணும் அப்படினு சொல்லி ஆடுறீங்க. எங்களுக்கு வேணும்னு கேட்டா அவர் கொடுப்பாரா? அப்படியே கேப்பீங்களா நீங்க? ஆமா திமிரு தானே. அப்படி தானே சொல்றீங்க. இப்போ அவர் பண்றதை நீங்க ஏன் பண்றீங்க? அவர் அமைச்சர் பட்டியல ஒரு ரிலீஸ் ஆச்சுப்பா. யாரோ சமூக வலைதளங்கள பண்ண அவர் பண்ணல, யாரோ பண்ணது விட்டாங்க. உடனே நீங்க துடிச்சு வச்சு குடியாந்து ஏய் நம்மள அமைச்சர் பட்டியல் ரெடி பண்ணணும், அவன் மண்ட நம்மளும் பண்ணிரானே. என்னது இது? குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். விஜய் அவர்கள் வந்து ஒவ்வொரு கோவிலா போயிட்டே இருக்காரு. இப்போ நாளைக்கு சர்ச்சுக்கும் போறதா வந்து தகவல் வெளியாகி இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒண்ணு தான்டா நினைக்கிறேன். என்ன நினைக்கிறீங்க? மக்களை நம்பாத ஒருத்தன் சாமியை நம்புறான். ஏன்னா சாமி தான் வந்து ஓட்டு போடும், சாமி தான் தன்னை முதலமைச்சர் ஆக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில. ஏன்னா எந்த சாமி ஏதாச்சும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு கடைசியில் டாக்டர் எங்களால முடியவே முடியாதுன்னு சொன்னா எல்லாரும் உடனே கோயிலுக்கு சர்ச்சுக்கு தான் போவாங்க. அதனால மெடிக்கல் மிராக்கிள் சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து பொலிட்டிக்கல் மிராக்கிளா கூட இருக்கலாம். அது இது புது ட்ரெண்டா இருக்கும். இல்ல துர்கா ஸ்டாலின் அவர்கள் போகும்போது விஜய் அவர்கள் போக கூடாது. ஆமா துர்கா ஸ்டாலின் போறாருன்னா அப்ப இவருடைய ஒய்ஃபை போக எப்பயாவது என்னோட கணவர் ஜெயிச்சிரணும்னு சொல்லி. அது கணவர் ஜெயிச்சிரணும்னு பொண்டாட்டி போலாம், புருஷனே போனா ஏன் போனா உங்களுக்கு என்ன குத்தமா? சாமி வர வேணாம், சாமி வர வேணாம். அறிவு கட்டவனே. நான் என்ன சொல்றேன், மக்கள் வாக்களிச்ச மக்களை நம்பாம நீ சாமியை நம்பி போறேன்னா சாமியோட சாமியா போடா. இல்ல எலெக்ஷனுக்காக தான் நான் போறேன்னு விஜய் அவர்கள் எந்த இடத்துல யார் நொட்டினாரு? எந்த இடத்துலன்னு சொன்னா தான். நான் சொல்லலைன்னா இதுக்கு பேர் என்னவா? தினி பேர் ஏமி. இதுக்கு முன்னாடி அவர் சில தெலுங்குல இடையில வருது. ஆமா இதுக்கு பேர் என்னங்கிறது தான். இதுக்கு பேர் என்னவா? உடனே என்ன பண்ணாரு? அன்னைக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி முட்டி போட்டு போனாரு சர்ச்சுக்குள்ள. அதுக்கப்புறம் பாவ மன்னிப்பு கேட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார்? இங்கே வேலை தூக்கிக்கிட்டு அங்கே போனார். எங்கே போனார்? திருச்செந்தூருக்கு போனார். அவன் திருச்செந்தூரில் ஒரு வேலை கொடுத்து போயிட்டு வந்துட்டான்.
அது அங்க இருந்து வேலை தூக்கிட்டு வந்தாரு. இப்ப இவர் வேலை தூக்கிட்டு வந்த உடனே அது அப்படி காப்பி பண்ணிருக்கீங்களே. என்னத்த காப்பி பண்ணிருக்கோம்? திமுக அவர் என்னெல்லாம் பண்றாரோ அப்படியே வந்து அங்கதான் முன்னாடி போயிட்டு வந்துட்டாங்க. இப்ப இல்ல, எலெக்ஷனுக்கு முன்னாடி போயிட்டு வந்துட்டாங்க. துர்கா ஸ்டாலின் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே போயிட்டு வந்தாங்க. ஆமையா, அவங்க போயிட்டு வராங்க, ரைட்டு. விஜய் போயிட்டு வரானா தனிப்பட்ட முறையில போயிட்டு வர. நீங்க ஒண்ணு அரசியலோட ஏண்டா ஏய் இங்க பாரு, சாமியே கேக்குண்டா. என்னன்னு கட்டின பொண்டாட்டியை தவிக்க விட்டு பெத்த பிள்ளைகளை தவிக்க விட்டுட்டு அப்படின்னு. அதே சமயம் உங்களை கேட்காதா? எங்களை கேட்காது இல்ல. புருஷன் நல்லா இருக்கணும் தானே வாங்க. இவன் போய் என் பொண்டாட்டி நல்லா இருக்கணும்னு வரவன் கேட்டானா? சொல்லுடா, என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு கேட்டானா? உங்களுக்கு தெரியுமா அவர் கேட்டாரா கேட்கலையானே? தெரியும். உங்களுக்கு தெரியுமா? தெரியும். நீங்க நான் பக்கத்துல உட்கார்ந்து நாங்க எனக்கு இங்க பாரு, நான் கடவுளோடயே பேசிக்கிட்டு இருக்கோம்டா. என்ன நீங்க நாத்திகவாதி? நீங்க கடவுளோட பேசுறீங்க. கடவுள்ல இல்லாத ஒருத்தர் கூட இப்ப பேசுறேன்னு சொன்னா நம்புவியா? நம்ப மாட்டீங்க. 24 மணி நேரம் கடவுளை வேண்டவங்களுக்கே வந்து கடவுள் கண்ணுக்கு தெரியல, உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியல. நீ கடவுள் தான், நீ ஒரு அம்மனா தெரியற, அவர் ஒரு முருகனா தெரியற. மனிதர்கள் மனிதனை மதம் மதிக்க கத்துக்கணும். எல்லாத்துடைய பார்வையும் நல்ல பார்வையா இருக்கணும். பார்க்கறதெல்லாம் வந்து நம்ம பொருள் நினைக்க. என்ன பாருங்க, முருகரா நானு? நீ முருக கடவுள் தான். வள்ளி தெய்வானே. இப்ப வள்ளி தெய்வானே 2 பேர். என்ன இன்னொரு டேய் உன் வீட்டுக்காரமா இல்ல, உடனே வந்து முருகர்ன்றீங்க, அம்மன்றீங்க. இப்ப எங்களை பார்த்து சரி நாங்க முருகர் அம்மன் நாங்க சொல்றோம். திமுக நல்ல கட்சி இல்ல, விலகுங்க அந்த கட்சியை விட்டு. சரி, கடவுள் திமுக எங்களுக்கு தேவையில்லை. 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 இந்த 5 வருஷமா நீங்க இங்க வந்து வாழ்ந்த வாழ்க்கையை 5 வருஷமா தான் வாழ்றமா? அது மாதிரி வாழலையா? வாழ்ந்த வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. எந்த ஆட்சியில இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தேவையில்லை அப்படின்னு தேவையில்லை. இல்ல உடனே காலி பண்ணுங்க, ஓடுங்க இடத்த காலி பண்ணுங்க. சொந்த மண்ணை விட்டுட்டு ஓடுது. சொந்த மண்ணு உங்க இது எங்க தமிழ் மண்ணு. தமிழாவது கத்திரிக்காது. உங்களுக்கு இந்த மண்ணுக்கு சம்பந்தம் இல்ல. நீங்க எல்லாம் லெமோரியா கண்டம். நாங்க போயிட்டா பட்டா பட்டு வித்துருவீங்க தானே? நீங்க லெமோரியா கண்டம் போங்க. அப்ப நீங்க எங்க போவீங்க? நாங்க இங்கதான் இருப்போம். நீங்க ஆடு மேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா அங்கிட்டு போங்க. நாங்க ஆடு மாடு மேய்ச்சிட்டு வந்தோம்ல, அது உங்க ஆரிய கூட்டம்டா. ஆரியம் தாண்டா மாடு. உங்க ஆரியம் என்னைய பார்த்தா எப்படி தெரியுது? ஆமா, நீ இருக்க சேனல் ஆரிய சேனல் தானே. ஆரிய சேனலா? நீங்க இருக்கிறது நாங்க திராவிடியா தமிழன். திராவிடியா சேனல். திராவிட தமிழன். ஒண்ணு இந்த பக்கம் இல்லங்க, இல்ல அந்த பக்கம் இல்லங்க. திராவிடத்துல உள்ளதாண்டா தமிழ். அத சொல்ல உங்களுக்கு எந்த ஒரு ரைட்ஸ் கிடையாது. நாய என்ன சொல்ல? நான் சொல்லுவையா? நீ யாரா வந்து திராவிடத்துல இருக்கு தமிழ்னு சொல்ல கூடாது. ஐயா பானைக்குள்ள தனியா எங்களை பிரிச்சு பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க. திராவிடியா கழுத்து இருக்காது. திராவிடியா மாடல். கழுத்துல தலை இருக்காது, புரிஞ்சுக்கோ. கழுத்துல தலை இருக்காதா? ஆமா. அப்ப கால்ல வைப்பீங்களா? கால்ல எங்களை பிரிச்சு பேசாதீங்க, தெரிஞ்சு போயிருவோம் நாங்க அப்படின்னு. ஐயா தூக்கி ஊத்தணும் வச்சுங்க தண்ணிய, சாயம் வெளுத்து போயிரும். நீங்க யாருன்னு தெரிஞ்சு போயிரும். பேசும்போது ஏமிண்டி அப்படின்லாம் வருது. ஆமா, அதுவே காட்டி கொடுத்துருவோம். அது பழமொழிடா. ஏமின்றது பழமொழியா? அது பழமொழி தான். ஐயா தயவு செஞ்சு எங்களோட சேராதீங்க, ஒதுங்கிக்கிறீங்க. உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்குங்க. சும்மா நாங்க திராவிடர், நாங்களாம் திராவிடர். நாங்க தான் அந்த நாட்டை ஆண்ட ஆளுங்க. நீங்க ஆண்ட ஆளு. நீங்க அப்புறம் நீங்க சரியா ஆளலன்னு சொல்லி சொல்றாங்களே. 18 ஆண்டு காலம் நாங்க இந்த நாட்டை ஆண்டோம். யாரு? எங்க முன்னோர்கள் தான். யாரு பேர் என்ன? மன்னர் திருமலை நாயக்கர் மட்டுமே 38 வருஷம் ஒரு மன்னர் ஆண்டிருக்காரு. ஒரு மன்னர் 38 வருஷம் ஆட்சி பண்ணிருக்காரு. இதெல்லாம் என்ன பண்ணுவான்? சரித்திரத்துல பாரு, உலக சரித்திரத்தை எடுத்து பாரு. எந்த மன்னனாவது இத்தனை ஆண்டுகள் ஆண்ட? ராஜராஜ சோழன் எத்தனை ஆண்டுகள் ஆண்டார்? எத்தனை ஆண்டு? அவருடைய பிள்ளை ராஜேந்திர சோழன் எத்தனை ஆண்டுகள் ஆண்டார்? அவங்க எல்லாம் கேட்ட கேள்விக்கு வகைராக்கள் எவ்வளவு நாள் ஆண்டாங்க? நாங்க பெருங்காலம் சொல்லிட்டு தெரியலையே. எல்லாம் 14 சும்மா அந்த இடத்துல கதை விடக்கூடாது. அவங்க எங்க முன்னோர் ஆண்டுட்டீங்க. ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் தெலுங்கு மன்னர்கள் தான், புரிஞ்சுக்கோ. புரியாத வாயில மண்ணு. எங்களை ஏன்னா இந்த அளவு கொடுமைப்படுத்துறீங்க? வரலாறு திரித்து பேசிட்டு இருக்கீங்க. என்ன வரலாறு? நாங்க என்னத்தை திரிச்சு பேசுறோம்? நீ என்னுடைய பழைய இதெல்லாம் ஹிஸ்டரி எல்லாம் எடுத்து பாரு. அது நீங்களா எழுதி ராஜராஜ சோழனுக்கு நானு கரெக்டா அந்த கணக்கு எல்லாம் சொல்லி 9வது வாரிசு இவரு. ஆமா, நான் 9வது வாரிசு இல்ல, 120வது வாரிசு. 120வது வாரிசாயா? ஆமா. அடடடடா, ராஜராஜ சோழனுக்கு இருக்க மாதிரி உங்களுக்கு பார்த்தேன், லைட்டா காது இருக்குது. காது இருக்குது. அதான் ராஜராஜ சோழனுக்கே வாரிசு இல்லாம போய் கடைசியில குந்தவியுடைய பேரனை கொண்டுட்டு வந்துதான் விஜயாலய சோழன் அவனுக்கு பட்டத்தை கட்டி தஞ்சை மன்னனை ஆண்ட வச்சாங்கடா. அறிவு கட்ட முண்டங்களா, ஹிஸ்டரியை படிங்கடா. ஆமா, நாங்கெல்லாம் படிக்கல, இவர் மட்டும் தான் படிச்சாரு. ஆமா. அப்படியே உங்க ஆளுக தானேயா ராஜராஜ சோழனு? ஆமா. உங்க வகைரா தானே? ஆமா. மனுஷன் எங்க இறக்குறாரு? சிவலிங்கத்தை போட்டு ஒரு சமாதியும் இல்ல. இன்னைக்கு வந்து 3 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சவருக்கு தூக்கி மெரணாபீச்சல கட்டி வச்சிருக்க அத்த தண்ணி சமாதி. வெக்கமா இல்ல? அந்த காலத்துல கட்டலைன்னா அந்த காலத்துல கட்டலனா இப்ப காசு இல்லையா? இப்ப காசு இல்லையா? எங்க முன்னோர்கிட்ட போய் கேளு.
உங்க முன்னோட நான் ஏன் போய் கலைஞர் கேட்கறேன்? அவர்களுக்கு கட்டுறதுக்கு மட்டும் காசு இருக்கே. என்னப்பா கலைஞர் அவர்களுக்கு ஏன் ஜெயலலிதாவுக்கு அதாவது கலைஞர் வாரிசெல்லாம் வந்து நல்லா வந்து இல்ல, ஜெயலலிதாவுக்கு சோத்துல போட்டு சாப்பிடுறாங்க, உங்க தாத்தாவை கட்டுறாங்க. நாயே இவங்க ராஜா நாயே ஜெயலலிதாவுடைய சமாதி ஒண்ணு கட்டினாங்கம்மா. ரெண்டாவது அதை இடிச்சு விட்டு ஒண்ணு கட்டின. முன்னாடி கட்டினது வந்து குதிரை அப்படி போற மாதிரி இருக்கும். அந்த குதிரை போனதை எடுத்துட்டு ஐயா நீங்களும் பக்கத்துல கேட்டேன். மியூசியம் கட்டியிருக்கீங்க. ஐயா. நீங்களும் பக்கத்துல மியூசியம் கட்டியிருக்கீங்க. அப்படி நாங்க கட்டியிருக்கோம்னா ஒரு முறை தான் கட்டினோம். நாங்க கட்டின காசையும் பாரு, அந்த அம்மாவை கட்டின காசையும் பாரு. ஹலோ குறைவுதான். நொட்டுது குறைவு. நான் தெரிஞ்சு ஒவ்வொரு பகுதிகளிலும் நீங்க வச்சிருக்க சிலையே பல கோடி மதிப்புள்ளதா இருக்கு. ஐயா நான் கேட்டதுக்கு பதில் பேசுங்க. அதாவது கலைஞரின் வாரிசுகள் உண்மைக்கு அவங்க வாரிசு, அதனாலதான் தன் அப்பாவுக்கு தன் தாத்தாவுக்கு கட்டியே திரணும்னு கட்டிவிட்டாங்க. ஆனா நீங்க ராஜராஜ சோழனை பெருமையா பேசிவிட்டு அவருக்கான அந்த அடையாளம் அவர் செஞ்ச பெருமையை மட்டும் எடுத்துக்கிட்டு அக்கடான்னு போட்டிருக்கீங்க. இங்க அவருக்கு என்ன கட்டினீங்கன்னு சொல்லுங்க. நாங்க சிலை வச்சோம்டா. எங்க கலைஞர் சிலை செஞ்சாரு. எங்க செஞ்சாரு தெரியாது அவனுக்கு? தெரியாது. தஞ்சை பெரிய பெருவுடையார் கோவில்ல உள்ள வைக்கிறதுக்கு செஞ்சோம். போனாராங்க? ஆமா செஞ்சோம். தஞ்சை பெரிய கோவிலுக்கு போனாரா கலைஞரு? ஆமாடா. எப்படி போனாரு? அப்ப ஏன்டா இப்ப கூட டான்ஸ் எந்த வாசல் வழியா போனாரு? 2000 ஆகுது. எந்த வாசல் வழியா போனாரு? எந்த வாசல்னா என்ன? புறவாசல் வழி போனாரு. அதே உங்க உங்க கொள்கையை அப்படித்தானே, புறவாசல் வழியா தான் புடிச்சுக்கிறது. ஆமா ஆமாடா. புறவாசல் வழியா போயிட்டு பேச பாருங்க. நீங்க டைரக்டா போயிருக்கணும். டைரக்டா எங்க போறது? முன்வாசல் சுடுகாட்டுக்கு வழியாக தான் போயிருக்காரு. டைரக்டா போயிட்டாரு. பயம் இருந்துச்சுல அத்தனை நாளைக்கு தலைவாசல் வழியா போறதுக்கு. தலைவாசல் வழியா போனா தலை போயிருண்டா சாமி அப்படின்னு. கடைசியில சிலையை உள்ள வைக்க விட மாட்டேன்ட்டானுங்கம்மா. இவ்வளவுக்கும் நீங்க முன்வாசல் வழியா போயிருந்தா வச்சிருப்பாங்க. சிலை ஐயா வச்சிருக்கோம். நீங்க 1000 பேசினாலும் தஞ்சை பெரிய கோயில்கள தலைவாசல் வழியா போயிட்டு வந்த ஒரே ஆளு சீமான் மட்டும்தான். அவர் வேணா பெருமையா பேசிக்கலாம். நீங்கலாம் பேசவே பேசாதீங்க. அவருடைய பேர பிள்ளை நானும் அந்த ஆள் மட்டும் தான் சொல்லலாம். உங்களுக்கு தகுதியே கிடையாது. இவர 109வது வாரிசான். நல்லா வாரிசு. என்ன விச்சு விடுவீங்கன்னு சொல்லுங்களேன். சும்மா இனிமே பிரிச்சுதான் பேசுவேன். நீங்க வேற நாங்க வேற. நீங்க வந்து திராவிடர் ஆளுகள், நாங்க வந்து தமிழர்கள். போ அவ்வளவுதான். எங்கெல்லாம் இனி ரெண்டே சாதி தான் தமிழ்நாட்டுக்குள்ள. ஒண்ணு திராவிட சாதி, இன்னொன்னு தமிழ் சாதி. பாப்பண்டா என்னதான் பாக்குறது? தமிழ்னு புடிச்சு தொங்கிட்டு திர்றாருல்ல. அவர் என்ன ஓட்டு வாங்குறாரு, என்ன நீங்க கொடுக்குற 1000-2000க்கு முன்னாடி அவருடைய அந்த கொள்கை தோத்து போகுது. நான் சொல்ல வரல. என்ன அவரோட நீங்க ஒத்தை நெத்தி போயிட்டு காசு கொடுக்காம நின்னு பாருங்க. இல்லையா புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு, புதுசா ஒருத்தர் வந்திருக்காருல விஜய்ன்ட்டு. அவரை என்ன பாராட்டுறேன். அவரு காசு கொடுக்கல, ஒண்ணு கொடுக்கல. அந்த விஜய்ன்ற பேருக்கு நிக்கிறாப்ல. அவர் நல்லவர கட்ட வரலாம்னு தெரியாது. அவர் தெளிவா சொல்லிட்டாப்ல. ரெண்டும் முக்கியம் இருக்கீங்கல்ல, நீங்க உயிர் வாழ்ந்துட்டு போங்கன்ட்டு திராவிடத்தை ஒரு கண்ணு, தமிழ் தேசியம் ஒரு கண்ணுட்டாப்ல. உங்களை என்னத்த பாவத்தை விரட்டி விட்டு நாங்களா தானே. அத நீங்க அப்படி இல்ல, நீங்க திராவிட மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவீங்க. திராவிடம் தான் தமிழ் அதுக்குள்ள அடக்கம். ஐயா விஜய் பேசுற மாதிரி பேசுங்க. பொண்டாட்டிக்குள்ள புருஷன் அடக்கம், புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிள்ளைகள். நீங்க வேணா சிவன் பார்வதிக்கு அதெல்லாம் சொல்ல வேண்டாம். இங்க பாருங்க, நீங்க ஒண்ணு சீமான் மாதிரி திராவிடம் வேறு தமிழ் வேறுன்னு சொல்லணும். இல்லையா சொல்றதை கேளுங்க. வந்து அவர் இதெல்லாம் வந்தா அப்ப ஒண்ணு பேசுவாரு, அது இல்லாது போனா எப்ப ஒண்ணு பேசுவாரு. இல்லாட்டி சொல்றதை கேளுங்க. விஜய் பேசுறது கூட கரெக்ட். திராவிடம் வேறு தமிழ் வேறு. அழகா காமிச்சார். இந்த கண்ணு ஒண்ணு, இந்த கண்ணு ஒண்ணுட்டார். ஒண்ணு அப்படியாச்சும் வாங்க. நீங்க திராவிடம்னா ஒண்ணுதான், அதுக்குள்ளதான் தமிழ், தெலுங்கு, மலையாளம் எல்லாம் சொல்லக்கூடாது. தமிழ் வேறு, திராவிடம் வேறு. சரி போ, நாசமா போ. அப்ப நீங்க வேற ஆளுக தானே. நாங்க வேற ஆளு தான். திராவிட ஆளுக. நாங்க ஆம்பளை, நாங்க தமிழ் ஆளுக. அப்ப தமிழர்களை கொண்டுகிட்டு இருக்கீங்க. தமிழர்களை கொண்டுகிட்டு இருக்கீங்க. ஆமா, இப்ப ஒன்னதான் கொல்லணும். நீ தான் ரொம்ப வாய் அடிக்கிற. வாய் இப்ப ரொம்ப பெருத்து. தமிழ் மக்களுடைய வாயா நான் வந்து கேக்குறேன். ஆமா ஆமா ஆமா. ஐயோ நல்லாவே வாய். எப்படி இப்படி திமிரா பேச முடியுது? கொண்டு போடுவீங்கன்னா நாங்க பாத்துக்கிட்டு இருப்போமா? டேய் போடா. இனிமே தமிழ் மேல கை ஏற்கனவே கொண்டு கூச்சிட்டீங்க இலங்கையில. இனியும் ஏமாந்து இருக்க மாட்டான். 3 முறை எங்க ஆட்சி போச்சு. இலங்கைக்காக எங்க ஆட்சி போச்சு இல்ல. நீங்க பண்ண பாவம் சும்மா பாவமா? ஆமா, சும்மா போங்கடா. சார், இப்போ ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் பட்டியல வந்து புதுசா உருவாக்கி வச்சிருக்கிறதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. அதுல உங்களுக்கும் ஏதோ ஒரு பொறுப்பு இருக்கிறதா பாத்துமே? பாப்பா பீப்பா, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ சரியா? நான் பெண்கள் பாதுகாப்பு துறையாமல எந்த விதமான பதவிக்கு ஆசைப்படாதவன், புரியுதா? நான் என்னுடைய பெரிய அளவில் நான் பதவியில் இருக்கணும்னா அப்போ நான் வாஜ்பாய் காலத்திலே நான் டெல்லியில் இருந்திருக்க முடியும் அந்த அமைப்பில். ஆனால் அப்போ நான் ஒரு பொறுப்பில் இருந்தேன்
வால்மீகி அம்பேத்கர் ஆவாஸ் யோஜனாவுடைய தமிழ்நாடுக்கு குடிசை மாற்று வாரியம் வீடு கட்டி ஏழை எளிய மக்கள் வீடு கட்டுற திட்டத்துக்கு நான் தான் டைரக்டர். சரி, நீங்க என்னவா இருந்துட்டு போங்க. இப்போ இந்த அமைச்சர் பட்டியல அமைச்சர் பட்டியல்ல வெளியிடல உருவாக்கி வச்சிருக்கிறதா சொல்றாங்க. எம்எல்ஏகளுக்கே கொடுக்கறதுக்கு எங்களால இயலாத போது எம்எல்ஏ அல்லாதவங்களுக்கெல்லாம் எம்எல்ஏ அல்லாதவர் கொடுத்த ஒரு தொகுதியை ராஜினாமான்னு சொல்லிட்டு அங்க நிக்க வச்சு ஜெயிக்க வைப்போம். அதெல்லாம் நாங்க என்ன பெரம்பலூரா பெரம்பலூர் இல்ல திருச்சியா? பெரம்பூரா திருச்சியா? ஏன் விஜய் வந்து டச் பண்ணலாட்டு தூக்கம் வராதா டெய்லி? இல்லப்பா, ராஜினாமா பண்ண. அவங்க என்ன கேள்வி கேட்டாங்க? திமுகவுல அமைச்சரவை பெட்டியலுக்கு ரெடியா பேர் எழுதியாச்சான், என்ன அதுல உங்க பேரும் இருக்காமலோன்னு கேக்குறாங்க அப்படின்ற மாதிரி தகவல்லாம் வெளியாச்சு. அம்மா நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, தண்ணிக்குள்ள இருந்து மூச்சு விட்டா கூட வெளியில வரும். ஐயா ரொம்ப நாகரிகமா பேசுறாரு. அறிவாலயத்துக்குள்ள ஒரு விஷயம் வந்து பண்றாருன்னா வெளியிலேயே வராது. ஆமா, சரியா? இந்த விஷயம் எப்படி வெளியே வந்தது? இரும்பு பெட்டகத்துக்குள்ள இருக்கிற மாதிரி ஸ்டாலின் ஐயாவுடைய செயல்பாடு. ஆனா காங்கிரஸுக்கு தெரிஞ்சு போச்சியா? காங்கிரஸுக்கு தெரியுதியா? கமனுக்கும் தெரியாது. நீங்க எவ்வளவு டீல் பேசுனீங்க? என்ன டீல் பேச, எவ்வளவு கோடி டீல் பேசுனீங்க? சரி, இப்ப 2000 இந்த தேர்தலுக்கு காங்கிரஸ் உங்களோட வந்தது காரணம் நம்ம மாப்பிள்ளை சபரீசன் அவர்கள் நேரடியாக சோனியா காந்தி சந்திச்சு டீல் பேசிட்டாராங்க. அப்படியா? இதான் உண்மை. எனக்கு வந்து தகவல் உண்மையா பொய்யா? எங்களுக்கு எதுக்குடா டீல் பேசணும்? நாங்க என்ன இல்லாட்டி காங்கிரஸ் பிச்சுக்கிட்டு விஜய் போயிருந்தாங்கன்னா நாசமா போன்னு விட்டுருப்போம். திமுகவா? ஆமா, இவங்க திமுக இல்லடா, காங்கிரஸ் போயிருந்தா நான் கையெடுத்து கும்பிட்டு விட்டுருப்பேன். காங்கிரஸ பேசுறதுக்கு உங்களுக்கு என்னடா தகுதி இருக்கு? நாம மாநாடு நடத்தணும்டா மதுரையில. நீங்க கடைசி வரைக்கும் மாநாடு நடத்துங்க. கூப்பிட்டோம்டா நானு அந்த மாநாட்டுக்கு. அவ்வளவு பெரிய லட்சக்கணக்கான செலவு பண்ணி பண்ண, இப்படி எல்லாம் செலவு பண்ணி வளர்த்த காங்கிரஸ இன்னைக்கு நட்டாத்துல விட்டுட்டு போயிட்டாங்க. யாரு? எல்லா பயிலும் சேர்ந்து உன்ன மாதிரி கூமுட்டை எல்லாம். என்னைய மாதிரி கூமுட்டையா? ஆமா, காங்கிரஸ்ல இப்ப சொல்ல பிறந்தவங்க அருமையா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரு கிடைக்கிறாரு திமுகவுக்கு. ஆமா, திமுக நல்ல மனுஷன்டா. அவர் பட்டியல் இனத்தை சேர்ந்தவருங்கிற ஒரே காரணத்தினால நீங்க அவரை பழி வாங்குறீங்க. அவர் தமிழரா திராவிடரா? அவர் தமிழன் தான். திராவிடர்கள் இல்ல? இல்ல. அப்பாடா. என்ன திராவிட நாட்டுல வாழ்ற எல்லாமே திராவிடர்கள் தான். செல்வ பெருந்தகை மேல என்னென்ன கேஸ் இருக்குன்னு தெரியுமா? முதல்ல என்ன, யார் மேல கேஸ் இல்ல? யார் மேல? என் கூட மேல கூட தான் கேஸ் இருக்கு. திமுக காரர்களுக்கு கேஸ் இல்லன்னா யார் மேல கேஸ் இல்ல? எல்லாமே கேஸ். பாட்டியை கையப்பிடிச்சிருந்தீங்கன்னு கேஸ் இருக்கு உங்க மேல. இதெல்லாம் பெருமையா? எது பாட்டியை கையப்பிடிச்சிருந்தீங்கன்னு செய்யக்கூடிய ஆட்கள் தான். அதான் இந்த 60ல இருந்து 70 வயசு ஆட்களை விட்டு நம்பவே கூடாது. ஆமா, நம்பாதீங்க. சரியா? நம்பாதீங்க. சரி, இப்ப மக்கள் கேள்வி கேக்குறாங்க, எந்த அதீத நம்பிக்கையில நீங்க அமைச்சர் பட்டியல்லாம் ரெடி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி. யாரு? மக்கள் எல்லாம் கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க. அதுக்கு கீழ நியூஸ் நாங்க வந்து பட்டியல் தயார் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. பண்ணிட்டீங்களா? எங்க முதலமைச்சரை பொறுத்தவரை விஜயே பண்ணிட்டாரு, நம்ம அதுக்குள்ள பண்ணிரணும்னு சொல்லி அவசரமா கொடைக்கானல்ல இருந்து சென்னைக்கு வந்து உடனடியா ரெடி பண்ணனும்னு சொல்றாங்க. விஜய் என்ன பண்ணாலும் பண்ணுவீங்களா? பழைய அமைச்சர்களையும் மாவட்ட செயலாளர்கள் அவங்களை எல்லாம் வந்து பொறுப்பாளர்களை வச்சு நேத்திக்கு ஒரு கூட்டம் நடந்து. எதுக்கு? அது எதுக்குன்னா எங்க தலைவர் புரியுதா? எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, அடுத்து என்னவா இருக்கு? நம்ம ஆட்சி அமைச்ச உடனே யார் அமைச்சரு, யாருக்கு என்ன, இதுதானே பேசுவாங்க. எல்லாத்தையும் வச்சு எல்லாம் பேச மாட்டாங்க. அது முதலமைச்சருடைய தனிப்பட்ட செல்வாக்கு. டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ண மாட்டாரு, யாருக்கிட்டையும் பேச மாட்டாரு. தகவல் கசிஞ்சிருச்சு. இப்போ அதெல்லாம் கசியாது. அது கசியறதுக்கு அது என்ன வெள்ளமா? அது என்ன வெள்ளமா? எறும்பு போய் கொண்டுட்டு வந்துருச்சு, கசிஞ்சிருச்சு. நாங்க இங்க பாருமா, இதெல்லாம் கட்டுக்கதைகள் புனையப்பட்ட. சரி, ரைட். விஜய் என்ன பண்ணாலும் பண்ணுவீங்களா? அவர் மாடுல இருந்து குதிச்சிருவீங்களா? விஜய் என்ன பண்ணா? ஆமா, நானும் பாக்குறேன். விஜய் எனக்கு என்ன விஜய் வயசாடா? எனக்கு 78 வயசுடா. நான் போய் விஜயோட சைக்கிள் ஓட்டுனா கொடைக்கானல். ஆமா, எங்க தலைவருக்கு 72 73 அவர் என்ன இளைஞர். அவரு 52 வயசு. அவர் கூட நாங்க போட்டி போடுவோம். அவர் போட்டிருக்க Dress போட்டுருக்கீங்களே. எது? ஏன் Dress அவன் போட்டிருக்கேன் அப்படி ஏன் சொல்லக்கூடாது? நான் முன்னகிட்ட இருந்து போட்டு நேத்து நிக்கா போட்டுக்கிட்டு இருக்கேன். அவன் Dress போடுறேன், அவன் Dress. சரி, முன்னாடி நீங்க வேட்டி சட்டை தான் போட்டுட்டீங்க. இப்போ கொஞ்ச நாளா தான் இந்த Dress. சட்டைன்னு இல்ல. நான் இது உங்களுக்கு தெரியாது, நான் காலேஜ் செக்ரட்டரியா இருக்கும்போது இது மட்டும் இல்ல, இத போட்டு இன் பண்ணி டை கட்டி கோட் போட்டு தான் போவேன். புரிஞ்சுக்கோ. ஓ, எது போட்டு போவீங்க? கோட் போட்டு போவீங்களா? பெரிய ஆளா இருப்பீங்க போலயே. அதனால விஜய் என்ன பண்றதே நீங்க பண்ணிக்கிட்டே தான் இருக்கீங்க. அவர் சட்டை பேண்ட் என்ன கலர்ல அதே போடுறீங்க. சைக்கிள் ஓட்டினா சைக்கிள் ஓட்டுறீங்க.
கோயிலுக்கு போனா கோயிலுக்கு போறீங்க. எந்த பொம்பளை அவரை போட்டாலும் அமைச்சர் அந்த பொம்பளை அவரை- இருக்கும் சொல்லுவா போல இருக்கு. ஏன்டா மானம் கெட்ட பயிலுவா? நான் அப்படி மானம் கட்டு போறேன். அப்புறம் நீ அப்படி அவன் பண்றது பூரா ஆமா, நாங்க உங்களை பண்றோம். பார்த்தா அப்படித்தான் இருக்குது. நாங்க என்ன செகண்ட் ஹேண்டா? ஆமா, செகண்ட் ஹேண்ட் தான். அவன் செகண்ட் ஹேண்ட் தான் நீங்க. நீங்க நாங்க நெப்போ second hand இல்ல. கிட்ஸ் நெப்போ கிட்ஸ் நீங்க. ஆஹா இருக்கும். அப்படின்னா எனக்கு தெரியாது, சொல்லி எனக்கு புரியாது ஐயாவுக்கு. ஏன்னா இப்போ ஒருத்தர் பண்ணாங்கன்னா அதே மாதிரி எனக்கும் வேணும் அப்படின்னு அதே சொல்லி மாதிரி ஆரம்பிப்பாங்க. எங்களுக்கு வேணும்னு கேட்டா அவர் கொடுப்பாரா? நீ அப்படியா? கேப்பீங்களா நீங்க? ஆமா, திமிரு தானே. நீங்க அப்படித்தானே சொல்றீங்க. இப்போ அவர் பண்றதை நீங்க ஏன் பண்றீங்க? அவர் அமைச்சர் பட்டியல ஒரு ரிலீஸ் ஆச்சுப்பா, யாரோ சமூக வலைதளங்கள பண்ண, அவர் பண்ணல, யாரோ பண்ணது விட்டாங்க. உடனே நீங்க துடிச்சு வச்சுட்டு ஓடியாந்து நம்மள அமைச்சர் பட்டியல் ரெடி பண்ணணும், அவன் மண்ட நம்மளும் பண்ணிடணும். என்னது இது தம்பி? நாங்க அமைச்சர் பட்டியல் ரெடி ஆயிருச்சு. எனக்கு தெரியும் யார் என்ன. நான் சொல்லவா யார் என்ன தெரியும்? தலைவர் மனப்பாடத்துல வச்சிருப்பாரு. நான் சொல்லவா? யாரும் அவர் பேப்பர்ல கூட எழுதி பார்க்க மாட்டாரு. புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்லவா? மெண்டல்களா புரிஞ்சு தொலைங்கடா. ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? பின்ன எங்க தலைவரை பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நல்லதான் நினைச்சீங்க. அதெல்லாம் யார் யாருங்கிறத அவர் மனப்பாடத்துல வச்சிருப்பாரு. எனக்கு நியூஸ் வந்துச்சு. அவ்வளவுதான். உனக்கு நியூஸ் என்ன வந்து? யார் யார் என்ன தெரியும் சொல்லவா? இங்க பாரு, துரைமுருகனுக்கு விளையாட்டு துறையா, இங்க பாரு, நேருக்கு ஊழல் தடுப்பு துறையா. இங்க பாரு, இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ பொத்திக்கிட்டு இரு. ஏன் பொத்தனா? போடு. இத கேக்குறேன். இல்ல என்ன முட்டாள்தனமா பேசுறீங்க? என்ன மீண்டும் உதயநிதிக்கு விளையாட்டுத்துறைன்னு சொல்றாங்க. ஐயா, தலைவர் தான் என்ன சிம்பிள். ஒரே பேசுறீங்க? கேள்வி. பயப்படுறீங்களா? அறிவு இல்லாத பயிலுல பயப்படுறீங்களா? நான் பயப்படுறீங்க. என்ன மஸ்துக்குடா நாங்க பயப்படுறோம்? பிபி செக் பண்ணுவாங்க. பிபிஏ கத்திரிக்காய் செக் பண்ணு. பிபிஏ விஜய் வந்ததுல இருந்தே தொடர் நடுங்குது. விஜய் மீசை விஜய் நடுங்குது. விஜய் இங்க பாருடா. ஆ. விஜய்ங்கிறவன் வந்து அவன் ஒரு அரசியல் கட்சி வச்சிருக்காரு. அவரு மக்கள் வாக்களிச்சா அவர் முதலமைச்சரா வரட்டும். எங்களுக்கு ஒண்ணும் நீங்க ஏன் அவசியம் பதறீங்க? இல்லை. நாங்க என்னத்துக்குடா பதறோம்? அப்புறம் ஏன் அப்ப ஓடி திரிவீங்க? இங்க பாருடா, காத்துல தூத்துன நெல்ல பதர் தனியாவும் நெல்மணிகள் தனியாவும் போகும். ஏன் தெரியாதா? அது மாதிரி அது பதறு, அது தனியா போகுதுடா. ஓ, ஆனா திமுக பதறா? செங்கோட்டையன் அவர்கள் 200 தொகுதியில வந்து நம்ம தான் ஜெயிப்போம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த கருத்து கணிப்பு எல்லாம் போய் சொல்றாங்க. செங்கோட்டையன் பொண்டாட்டி 200 வாங்கிட்டீங்க கேளு. செங்கோடையனுடைய மனைவி மகன் ஜெயலலிதா அம்மா கிட்ட வந்து முறையிட்டாங்க. இப்பயும் அதே மாதிரி தான் கதை. புரிஞ்சதா? அவருக்கு வயசு 67 77 வயசு ஆகி போச்சு. அவர் தான் இப்போ வந்து விஜய் கூட சேர்ந்து ஜோடி போட்டுக்கிட்டு தர்றாரு. அதனால அவர் புதுசா வர ஒருத்தரை வரவேற்று அவருக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து அந்த கட்சியை ஜெயிக்க வைக்கிறதுக்காக முயற்சி பண்றாரு. பண்றாரா? அவர் பண்ணுவாரு. அவர் பண்ணதுனால தானே பொண்டாட்டி அவரு செஞ்ச அந்த களப்பணியில இருக்கக்கூடிய பலன் கிடைக்கிறத அவர் முன்னாடியே சொல்றாரு. யாத்தா மகராசி மாரியாத்தா நல்லா வரட்டும். நீ உனக்கு கூட கேளு, ஏதாவது மகளிர் இதில் ஏதாவது ஆணையத்தில் உனக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுத்தா கூட கிளம்பு. இல்ல திமுகவுல கொடுப்பாங்களான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். திமுக உனக்கு எது கொடுக்குறோம்? திமுக எதுக்கு கொடுக்குறோம்? ஆமா, யார் திமுக திட்டினா, திமுக எதிராக செஞ்சா உடனே நீங்க போஸ்ட் தரீங்க. ஆமா, யார் யார் திமுக எதிராக பண்ணா அவங்க எல்லாத்தையும் எம்எல்ஏ சீட் இந்த வாட்டி. என்ன கரெக்டா இல்லையா? திமுக கலைஞர் கருணாநிதியை பேசாத பேச்சுக்கள் கிடையாது. சேகர் பாபு அவருக்கு சீட்டு கொடுத்தீங்களா இல்லையா? பேசுங்க, பதில் பேசுங்க. உன்கிட்ட என்ன பேச சொல்ற? கொடுத்தீங்களா கொடுக்கல? அரசியல்ல இதெல்லாம் சர்வ சாதாரண. அதே மாதிரிதான் திமுகவுல எங்களுக்கு ஏதாவது பொறுப்பு திமுகவுல நீ திமுகல நின்று எம்எல்ஏ ஆயிருக்கணும் இல்ல? இல்ல எங்க கட்சியில உறுப்பினரா இருக்கியா? அது கூட இல்லையா? வாங்கிட்டோம். வாங்கினத காட்டு. வீட்ல இருக்கு. நாளைக்கு எடுத்து காட்டு. அம்சா ராஜபிரியன் மாதிரி நாங்க திமுகல பூந்து உங்களுக்கு எதிராக செயல்பட போறோம். உள்ள இருந்த ஸ்பை பண்ணுங்க. குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. 72,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க.